இது வரைக்கும் படம் பார்த்துட்டு எத்தனை பேர் படம் பார்த்துருக்காங்க? 30 வருடம் ஆச்சு. யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னென்னா, நான் ஏறி வண்டியில் உட்காரும்போது டிரைவர் சொல்கிறேன், அந்த பாட்டை போடுங்க. அந்த பாட்டை ஏற்கனவே அவன் போட்டு நிறுத்தி பாதியில் வச்சுருந்துருக்கான். ஆன் பண்ணோடனே, வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே அது முதல் வார்த்தை மரணம் என்னும் தூது வந்தது. இந்த கேள்வியை நீங்கள் வச்சுங்க. ஒரு கால் நான் மறுபடியும் இயக்குனராகி ஒரு இயக்குனருங்கிற மறுபடியும் காதல் கோட்டை மாதிரி ஒரு படத்தை கொடுத்து உங்கள்கிட்ட பேசணுன்னா இந்த கேள்வியை கேளுங்க. அந்த 10 வருட காத்திருப்பு காதல் எப்படி ஏமாற்றும் என்பதற்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். ரீசெண்டாக சார் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சீதாராமம்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா? அந்த படத்தில் ஒரு சீன் இருக்கும். அந்த டைமில் அதை காதல் கோட்டையோட மேட்ச் பண்ணி நிறைய பேர் ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. அந்த படத்தில் என்னென்னா, அவங்க லெட்டர் மூலயமா காதலிப்பாங்க. அந்த லெட்டரில் ஒரு டயலாக் இருக்கும், காஷ்மீர்லேருந்து நீ அனுப்புகிற குளிர் தானா, இங்கே இப்படி எனக்கு குளிருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பியிருந்தாங்க. அந்த டைமில் அதை நிறைய பேர் எடுத்து போட்டு காதல் கோட்டையோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஏதோ மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் யாரோ 2 பேர் சூர்யான்னு சொல்லி ஒரு ரீல் போட்டிருந்தாங்க அப்படின்னு. அது இயல்பாக நடந்துகிட்டு இருக்க விஷயம். ஒரு டைரக்டருக்கு காஸ்டியூம் அண்ட் கலர் டோன்ஸ் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. அந்த படத்தில் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, கமலியோட இன்ட்ரோ சீனும் கிளைமேக்ஸ்லேயும் அவங்க எல்லோ கலரில் புடவை கட்டியிருப்பாங்க. எல்லோங்கிறது காதலை குறிக்கும்னு சொல்லுவாங்க பொதுவாக. அது நீங்கள் அதை ஸ்டடி பண்ணி வச்சிங்களா, இல்லை அது கோஇன்சிடென்ஸாக நடந்ததா சார்? நல்ல கேள்வி. இதெல்லாம் ரொம்ப டீப்பாக நோட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் பர்பஸாக தான் பண்ணது. ஒரு மங்களகரமாக ஆரம்பித்து மங்களகரமாக முடிக்கணும்பாங்க இல்லையா அப்படின்னு. பொதுவாக தமிழ் சினிமாவில் சென்டிமெண்ட் பற்றி பேசுவாங்க. சென்டிமெண்ட் பற்றி பேசும்போது நான் அதில் எனக்கு சென்டிமெண்ட் இல்லை. ஆனால் நான் உங்களால் நம்ப முடியாது, ராகு காலத்தில் 10 to 12 வேணுங்கிறதுக்கு கல்யாணம் பண்ண வேணாம். வெள்ளிக்கிழமை ராகு காலம் 10 to 12 எதுவுமே நல்ல காரியம் நடந்தால் நல்லா இருக்காது வாழ்க்கை அப்படின்னாங்க. பரவாயில்ல வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம் சொல்லிட்டு என் வாழ்க்கையில் பூரா யாருக்குமே தெரியாது நான் எதெல்லாம் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் தப்பு இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதில் தான் நான் எல்லாத்தையுமே செஞ்சுருக்கேன். பட் நான் நல்லா சாமி கும்பிடுவேன். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, பெரியாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் மனிதனாக வாழுவதற்கு கடவுள் எனக்கு நான் உழைச்சதான் சாப்பாடு. கடவுள் எனக்கு ஏதோ ஒரு அமைதி தருகிற ஒரு விஷயம், அது என் மனம் சம்மந்தப்பட்டது. ஆனால் நான் உழைச்சதான் சாப்பாடு. அதனால் எனக்கு நான் ஓப்பனாக கேட்குறேன், ஏன்னா 10 நாள் சாப்பிடாமல் கிடக்கிறேன். ஒருத்தன் வாயா சாப்பிட போகும்போது கொஞ்சம் பொருங்க நல்ல நேரமாக பார்க்குறேன்னு சொல்ல முடியுமான்னு? ஏன்னா நான் இப்போ போகிறேங்களேன், என்னுடைய அறியாமையில் இருந்தெல்லாம் நான் எப்படி வெளியில் வந்தேன்னு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்களேங்களேன். நான் முதல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி, எம்ஏ காஜான்னு ஒரு டைரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி. வாய்ப்பு கிடைச்சோன்னே நான் ரொம்ப சாமி கும்பிட்ற ஒரு கேரக்டர். நான் ஒரு வியாழக்கிழமை அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறேன். ஒரு வெள்ளிக்கிழமை மதியானம் நமாஸுக்கு போகிறாரு அவர். எனக்கு சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். நமாஸ் போகிறாரு, நாம் வெளியில் வெயிட் பண்ணுறேன். நான் ஐசன்டேட்டாக நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு, இன்றைக்கி வெளியில் வெயிட் பண்ணுறேன். வாங்க சாப்பிட போவோம்னு ஒரு மிகப்பெரிய நான்வெஜ் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் அவங்க எப்போதுமே வெள்ளிக்கிழமை நமாஸ் முடித்து நல்லா சாப்பிடுவாங்க. நான் நேற்று வேலை கிடச்சிருக்கணுன்னா சாமிக்கிட்ட வேண்டியிருக்கேன், வெள்ளிக்கிழமை நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்லன்னு. அப்போ அங்கே போன உடனே என்ன வேணும்னு கேட்டார். சார் நான் வெஜிடேரியன், நான் வெறும் ரசம் மட்டும்தான் நான்வெஜ் ஹோட்டலில் சாப்பிட்டேன். அவர் சாப்பிட்டாரு. யோசிச்சு பார்த்தேன், வாழ்க்கையில் கிடைக்கிறது ஒரு நாள் நல்ல சாப்பாடு. இதில் சாமி நம்மளுக்கு வேணான்னு சொன்னான்னு அடுத்த வாரம் விட்டுட்டேன் சார் அப்படின்னு அவரோட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வாழ்க்கையை நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிற ஆள். எனக்கு என்ன தேவையோ இப்போ எனக்கு நான் இப்போ ஐ எம் லிவிங் அலோன். எனக்கு ஒருத்தவங்க சாப்பாடு அனுப்பிச்சிட்ருக்காங்க மத்தியானம். நேற்று எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் இன்றைக்கி ஆடி 1 சார்,
எனக்கு வந்து நான்வெஜ் அனுப்பலாமா சார் உங்களுக்கு அப்படின்னாங்க. நான் நிறைய நாள் பட்டினி கிடந்திருக்கேன், அதனால் கழிச்சிக்க சொல்லிட்டேன் சாமிகிட்ட, நீ அனுப்பு. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலான மனுஷன், எனக்கு எதுவுமே இல்லை. நான் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ எதையெல்லாம் செய்யக்கூடாது, ஆனால் நியாயத்துக்கு புறம்பாக செய்ய மாட்டேன். நான் அப்படியே வளர்ந்தவன். அதனால் எனக்கு இந்த சென்டிமெண்ட்டு அந்த சென்டிமெண்ட்டு அது இல்லை. மற்றவர்களுடைய சென்டிமெண்ட்டில் நான் பயங்கரமாக மதிப்பேன். அந்த எல்லோ கலரை வந்து என்ன பண்ணேன், அது இல்லாமல் கூட எல்லோரும் வந்து பட் நான் அந்த சென்டிமெண்ட்டுக்கு அங்கே எங்கே உட்பட்டுருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். அது இல்லாமல் எல்லோரும் சினிமா ஆரம்பிக்கும் போது ஓங்கி ஒரு அடிப்பாங்க, அடித்து பிள்ளையாரப்பா எல்லாம் நல்லா இருக்கணும்பாங்க, இல்லாட்டி எடுத்தோடனே ஒரு கோயிலில் ஒரு ஷாட் வைப்பாங்க அப்படிம்பாங்க. எனக்கு அதை செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு சில அனுபவங்கள் இருக்குது, சினிமாவில் நான் பார்த்துருக்கேன். இந்த அனுபவங்களை வந்து நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். இதை சொல்லிவிட்டு அந்த அனுபவங்களை சொல்கிறேன். இப்போ என்னென்னா, காதல் கோட்டையில் முதல்ல ஃபஸ்ட்டு ஷாட்டு நீங்கள் என்ன ஷாட் சொன்னீங்க? ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறது. ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணும்போது வெய் மிஷினில் ஏறி போடுவாள். ஜென்ஸு எங்கேருந்து வருவாள், யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸை அந்த இடத்துல சொன்னேன். இது வரைக்கும் படம் பார்த்துட்டு எத்தனை பேர் படம் பார்த்துருக்காங்க? 30 வருடம் ஆச்சு, யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னென்னா, கமலி வெய் மிஷினில் ஏறி காசு போடுவாள், ஒரு டிக்கெட் வரும். டிக்கெட் வரும்போது ஜென்ஸி உள்ளே வருவாள், கமலி உன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சும்பா. இந்த ஃபஸ்ட்டு சென்டிமெண்ட். உன் ஜோசியம் என்ன சொல்லுதுன்னு கேட்பா, விருப்பப்படி வாழ்க்கைன்னு சொல்லுதும்பா. இந்த செகண்ட் சென்டிமெண்ட். யாருனாலையும் கிளைமேக்ஸ் சொல்லிட்டேன், கிளைமேக்ஸ் சொல்லிட்டேன். இது இப்போ என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் வந்து, அதாவது இதெல்லாம் காக்கை உட்கார பணம் விழுந்ததா, வாழ்க்கையினுடைய அனுபவங்களா, இது எனக்கு சின்ன வயசுலேருந்து, என்னுடைய கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிந்த 4வது வயசுலேருந்து நான் என்னை வந்து இந்த பக்கமாக அந்த பக்கமாக டிசைட் பண்ண முடியாத வாழ்க்கையில் தான் வந்து, அப்புறம் நான் டிசைட் பண்ணுங்கிறது அதெல்லாம் பெரிய கதை, வேறு டாபிக், அதுக்குள்ளெல்லாம் போக முடியாது. அது போய் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், இன்றைக்கும் இந்தியாவில் இல்லை உலகத்திலே மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் கூட சொல்லலாம்னு வச்சுக்கேன். அவருடைய ஆரம்ப காலகட்டம், அவரை ஒரு பெரிய ப்ரொடியூசர் புக் பண்ணியிருக்காரு, அவருடைய கம்போசிங் கூப்பிட்றாரு. அவர் வீட்டில் இருந்துட்டு சொல்கிறாரு, என் வண்டி ஆஃபீஸில் நிற்கிது, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாரு. நான் ஏறி வண்டியில் உட்காரும்போது டிரைவர் சொல்கிறேன், அந்த பாட்டை போடுங்க. அந்த பாட்டை ஏற்கனவே அவன் போட்டு நிறுத்தி பாதியில் வச்சுருந்துருக்கான். ஆன் பண்ணோடனே வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே அது முதல் வார்த்தை மரணம் என்னும் தூது வந்தது அப்படின்னுச்சு. கடைசி வரைக்கும் அந்த படம் மரணத்தின் தூதாகவே இருந்தது. இந்த படத்தில் கூட இப்படி ஒரு காட்சி இருக்கே சார், காதல் கோட்டையில் கூட. இல்லை மணிவண்ணன் சார் வந்து அது வேறு, அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு மிகப்பெரிய பாடகி அந்த பாட்டை பாடுறாங்க, ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டரில் அது பாட்டை பாடுறாங்க. அந்த பாடகர் வந்து அப்போலாம் சேர்த்து எடுப்பாங்க, தனித்தனியாக ட்ராக் எடுக்கிறதில்ல. அவன் ஆங்கிலத்தில் பாடி முடித்தோடனே இந்த பாடகர் சொன்னார், அவர் ஜாலியாக பாடுறவர் எப்போதுமே, என்ன எளவோ போகுது அப்படின்னாரு. அந்த படம் அப்படியே அதே மாதிரியே அந்த வார்த்தைக்குரியதாக ஆனது. சரி, எல்லாம் போச்சு. நான் ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தில் வந்து ஒரு அழகான பாட்டு போட்டோம். எனக்கு எங்கேயோ என்னமோ உறுத்துச்சு. நான் போய் அபிராமி அந்தாதியிலேருந்து ஒரு வரி எடுத்துகிட்டு வந்தேன், நன்றே விடைகினும் திதை வருகினும் நான் அறிவது ஒன்றையும் இல்லைன்னு. அந்த படம் அப்படியே ஆச்சு. இது மாதிரி நான் ஒரு 20 படம் லிஸ்ட்டு வச்சுருக்கேன். ஸோ இதையெல்லாம் சென்டிமெண்ட்டு, இதை நான் நம்ப மாட்டேன், நான் செய்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அதை செய்யாத, 10:30 மணிக்கு கல்யாணம் பண்ணுறா, ராகு காலத்தில் போயிட்டு போகுது. என் பொண்ணுங்க நல்லா இருக்காங்க, நான் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன், உங்கள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் 10:30 மணிக்கு கல்யாணம் பண்ணதுனால எனக்கு ஒன்று, வெள்ளிக்கிழமை 10:30 மணிக்கு ராகு காலத்தில் கல்யாணம் பண்ணேன், எல்லோரையும் எதிர்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணேன், நான் யார்ட்டையும் சொல்லலை. ஸோ இதில் எல்லாம் இல்லை, உங்கள் வாழ்க்கை எப்படி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி தான் நடக்கும். அதற்கு இந்த நேரங்கள் எல்லாம் உங்களுக்கு காரணமாக இருக்கும். பகுத்தறிவு கொண்டு பார்த்தீர்களானால் நீங்கள் உழைப்பதற்கான ஊதியம் உங்களுக்கு கிடைத்தே தீரும், அவ்வளவுதான். நீங்கள் இலக்கியம் படிச்சிருக்கீங்க, இந்த காதல் கோட்டையோட தீம் கூட புறநானூர்லேருந்து எடுத்ததுன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க. எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்குது சார். இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழகான பேர் இருக்குது, அது எல்லாமே அவங்க பர்சனாலிட்டியோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. எஸ், அதற்கான காரணம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல சூர்யாவை எடுத்துக்குவோம். சூர்யா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ஒரு சூரியன், எனக்கு இந்த பக்கம் கமலி. அந்த காதலில் வந்து சூரியனை கண்டவுடன் தாமரை மலரும், சூரியனை கண்டவுடன் தாமரை மலரும். அப்போ இவளுக்கு கமலின்னு பேர் வைக்கிறோம். கமலின்னு பேர் வைக்கும்போது அவங்க அக்காவுக்கு மல்லிகான்னு பேர் வச்சேன்.
ஏன் மல்லிகான்னு பேர் வச்சேன்னா அவங்க அப்பா வந்து கமலியை வந்து மல்லிகாவுடைய பொறுப்பில் விட்டுட்டு செத்து போயிட்டார். ரொம்ப ஏஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கிற ஒரு அப்பாவுக்கு தான் பெண்களுக்கு பூவோட பேர் வைக்க முடியும். அப்படி ஏஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கிற ஒரு அப்பா வந்து வாழ்க்கையில் வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல ரசிகனாக இருப்பான், நல்ல குடிகாரனாக இருப்பான், வாழ்க்கையை பற்றி எதையுமே வந்து பெருசாக கண்டுக்க மாட்டான். அவனுக்கு வந்து அந்த ரசனை, அதாவது புத்தகம் படிக்கிறது, ஏதாவது பண்ணுறது, ஒரு சின்ன கிளர்க் வேலை பார்க்குறது, அன்றன்றைய வாழ்க்கையை பற்றி அன்றன்றைக்கு சிந்திக்கிறவனாக இருப்பான். அதனால தான் அதை அப்படி பண்ணிட்டு போனான். பன்னீர் ஏழைகளுடைய வாசனை பொருள். அவன் அந்த நிலைமையிலேயே இருப்பான், அந்த நிலைமையில் இருப்பான். அப்புறம் என்ன, நீங்கள் நேயா பிரியத்துக்குரியவள், ரசனைக்குரியவள், பிரியத்துக்குரியவள், அப்படி போகும். அது எல்லாமே சிவா எல்லாத்துலேயும் அவருக்கு நாட்டம் இருந்தாலும் ஒரு மாதிரி டிட்டாச்சாகவே இருப்பார், தள்ளியே இருப்பார். சிவா அதாவது அவன் மனசுக்குள்ளே ஒரு கடவுள் தன்மை இருக்கும், வெளியில் காட்டிக்க மாட்டான். அது வெளியில் காட்டிக்க மாட்டான். நான் காதலிப்பேன், காதலிக்க பொண்ணுங்க தோற்று பொண்ணு வேணுவேன், அப்போ தான் நான் இன்னொரு பொண்ணு காட்டிக்க முடியும். நான் மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பேன் எனக்கு பிடிக்காத வாடையை மறக்கிறதுக்கு. அவனுக்கு எல்லாத்துலேயுமே அதுக்குள்ளே ஒரு சுயநலம் இருந்துக்கிட்டே இருக்கும். சிவா கடந்தவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே அப்போ வந்து இப்போ அது ஏன் எனக்கு அது தோணுச்சு, ஏன் அது வந்துச்சு அப்படின்னா, என்னுடைய பேர் அகத்தியன் இல்லை, என்னுடைய பேர் கருணாநிதி. எங்கள் அப்பா அம்மா வச்சது கலைஞரை பார்த்து கருணாநிதி. 24 கலைஞர் பிறந்தார், 56 நான் பிறக்கிறேன். அவங்களை பார்த்து வச்சார். நான் வளரும் போதே கலைஞர் பெரிய தலைவர், வளர்ந்து வருகிற தலைவர். அவருடைய குணங்களை பார்த்து, அவருடைய தமிழை பார்த்து, அவருடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது எப்படியாவது கலைஞரை சந்திக்கணும்னு ஆரம்பித்தேன். வாழ்க்கையில் சந்தித்தேன். அவர் கையால் அவார்டு வாங்கினேன். அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு கருணாநிதி போதும் என்பதற்காக தன் பெயரை மாற்றிக்கொண்டாருங்கிற ஒரு வார்த்தையை அவர் வாயால் வாங்கினேன். இன்னமும் மனசெலவில் எனக்குள்ள ஒரு மாபெரும் ஒரு ஆளுமையாக நான் அவரை வணங்கிட்டு இருக்கேன். அதாவது அந்த பேரினுடைய தாக்கம் அது. இப்போவும் நான் வந்து என்னை பால்யகால நண்பர்கள்னு ஊரில் நான் 2-3 பேர் இருக்காங்க. நான் என்னை கூப்பிட்றது கருணாநிதி தான் கூப்பிடுவாங்க. நான் கருணாநிதி தான் பேசுவேன் அவங்கள்ட்ட. அகத்தியனுங்கிறது பேர் மாற்றியாச்சு, எல்லாத்துலையும் இருக்குது. அகத்தியன் தான் வந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டுக்கு அகத்தியன் தான் தெரியும்னா கூட என்னளவில் எனக்கு கருணாநிதியாக தெரியும். சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ இந்த இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி சார், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணுமோ அதுக்காக நம்மளை லைஃபை எடுத்துகிட்டு போகும்னு சொன்னீங்க. ஒரு இடத்துல கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்மளோட பேருக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும். அது காரணத்தோடு தான் வைக்கப்பட்டிருக்கு. நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரியாது நமக்கு இந்த பேர் வைக்கும் போது இவங்க இப்படி தான் வருவாங்கன்னு. ஆனால் நம்ம பேருக்கு இருக்கிற அர்த்தம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்களும் உங்கள் கேரக்டர்ஸ்க்கு சொன்னீங்க, பன்னீர் வந்து ஏழைகளோட வாசனை பொருள், நேயா, சிவா இதெல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் அதை நம்புறீங்களா சார்? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு தொல்காப்பியத்தில் ஒரு விஷயம் உண்டு. நீங்கள் எந்த சொல் சொன்னாலும் அது பொருள் குறித்தனவே. பெயர் கூட ஒரு சொல் தான், அது ஒரு பொருள் குறிக்கும் அப்படின்னு. உங்களுக்கு தமிழக அரசியலை பற்றி உங்களுக்கு தெரியும். பெரியாருடைய தாக்கம் வந்த பிறகு, அதாவது அந்த அந்த மனிதர்களுக்கு ஒரு நீ சுப்பன்னு வச்சுக்கணும், நீ சாம்பிராணின்னு வச்சுக்கணும், நீ மண்ணாங்கட்டின்னு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சமுதாயம் ஒதுக்கப்பட்ட போது பெரியார் கும்பிடுற சாமின்னு பேர் வைக்க ஆரம்பித்தார். உடனே வந்து கூப்பிடும்போது வாங்க வா கும்பிடுற சாமி அப்படின்னு கூப்பிட வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ஒரு சொல் வந்து உன்னுடைய சமுதாயத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த போது ஒரு தனி மனிதனை மாற்றாதான்னு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இதுக்கு பிறகு அது சோஷியாலஜிக்கு உள்ளே போனீங்கன்னா நம்ம வெறும் லிட்ரேச்சர் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், லிட்ரேச்சருங்கிறது வெறும் லிட்ரேச்சர் இல்லை. லிட்ரேச்சருக்கு பின்னாடி மிக பெரிய சமூக அமைப்பு, சமூக மாற்றம் எல்லாம் இருக்கிறது. நாம் அதுக்குள்ளே போகிறதில்ல. நமக்கு நான் ஏன் அதுக்குள்ளே போகலை அப்படின்னா, ஒரு மனமகிழ்ச்சியோடு நிப்பாடிக்கிட்டேன் அப்படின்னா, நான் அந்த ஜானருக்குள்ளே போக விரும்பலை. ஏன் போக விரும்பலைன்னா, அதுக்கான பர்சனல் காரணங்களை நான் வேறு மாதிரி பேசுவேன். ஆனால் போக ஆசை இருக்கா இல்லையான்னா ஆசை இருக்குது. அப்படி ஆசைப்பட்டு நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னா, ஐ எம் டூயிங் சம்திங். அது ஐ எம் 71 இயர்ஸ் ஓல்டு. ஆனால் 71 வயசுல என்னால் வந்து ஐ கேன் டூ சம்திங், என்னமோ ஒன்று செய்வோம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் இருக்கிறது, அதுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதுக்காக இந்த வாழ்க்கையில் வந்து நான் 100 வருஷம் வாழ்வேன், 90 வருஷம் வாழ்வேன், 85 வருஷம் வாழ்வேன். ஒரு மாற்றத்தை செய்வதற்கு ஒரு தனி மனிதனுக்கு ஒரே 1 வருஷம் போதும். சரியான சேனலில் பயணம் பண்ணான்னா அந்த சரியான சேனலுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கிடைச்சிச்சுன்னா செய்வேன், கிடைச்சி செஞ்சேன்னா எனக்கு சந்தோஷம், கிடைச்சி செய்யலைன்னா எனக்கு பின்னாடி யாராவது வந்து அதை செய்வான். அவ்வளோதான். அது என்னை விட்டால் செய்வதற்கு வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை. நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கான்.
அதை செய்வதற்கு. கடைசியாக ஒரு கேள்வி சார். காதல் கோட்டை ஒரு காதல் படம். அந்த படத்தில் வர எல்லாருமே காதலை பற்றி ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு காதல்னா என்ன? ஒரு நல்ல உணர்வு, நியாயமாக அணுகணும். காதலை வந்து முதல்ல காதலை நேசிக்கணும். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து காதல் நேசிக்கப்பட வேண்டிய ஒன்று. காதலை நேசிக்கணும், காதலை உணரணும். உணர்ந்து நேசித்த காதலை முறைப்படி ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும். அந்த பெண்ணும் உணர்ந்து நேசித்து அந்த காதலை பெறணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அது காதல் வந்து மென்மையான விஷயங்களால் ஆனது. கண்ணதாசன் சொல்வார், காதலில் வென்றால் தோல்வி, தோற்றால் காவியம்னு. காதல் எப்பொழுது தோற்று போகுதோ அது தனக்கு கிடைக்காத போது காவியமாயிடும். காதல் எப்பொழுது வெற்றி பெறுகிறதோ, காதல் என்பது ஒரு காலகட்டத்தின் இனிமையான அனுபவம். உங்களுடைய குழந்தை பருவம், அப்பா அம்மா கிட்ட காசு வாங்கி நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வேண்டியதில்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு, காதலிக்கிறீங்க. என்னடா நீ என் காசில் காதலிக்கிறேன், அவங்க காசில் தான் காதலிக்க முடியும். நம்ம காசில் காதலிச்சா அதுக்கு பேர் கமர்ஷியல். நம்ம காசில் எங்கள் அப்பா அம்மா கிட்ட காசு, எங்கள் அப்பா அம்மா காசு கொடுத்து நான் செலவழித்து காதலிக்கும் போது எனக்கு காதலாக தெரியும். நான் காசு சம்பாதிச்சு செலவழிக்கும் போது என் காதல் கணக்காக தெரியும். நான் இந்த மாதம் இவ்வளோ வாங்கினேன், உனக்கு இவ்வளோ தாண்டி பண்ண முடியும். எங்கள் அப்பா அம்மாட்ட வாங்கும்போது அப்பா எனக்கு அது வேணும்ப்பா அப்படின்னு. காதல் ஒரு இனிமையான அனுபவம். தன்னுடைய சம்பாத்தியத்துக்கு உட்பட்டு, தன்னுடைய உழைப்புக்கு உட்பட்டு அந்த காதல் வரும்போது அது ஒரு குடும்பத்தினுடைய தேவையாகவும் பிரச்சனையாகவும் மாறும் பொழுது பொருளாதாரம் வந்து காதலுக்குள் சிக்கிக்கொள்ளும். பொருளாதாரம் காதலுக்குள் சிக்கிக்கொள்ளும் போது காதல் இறந்து போய்விடும். பொருளாதாரம் மேம்படும் பொழுது காதலும் பொருளாதாரமும் சேர்ந்து கொள்ளும். காதல் இருக்கும், காதல் உணர்வுகள் இருக்கும், காதலினுடைய இந்த அழகான தருணங்கள் மட்டும் மிஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க. காதலில் காத்திருப்பு எவ்வளோ முக்கியம்? காத்திருப்பு 2 வகைப்படும். ஒன்று 10 நிமிஷம் வெயிட் பண்ணு நான் வரேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் சென்று வர்றது. அப்புறம் உனக்காக நான் ஒரு 10 வருஷம் காத்திருப்பேன் அப்படிங்கிறது. முதல்ல காத்திருக்கிறது வந்து ஒரு சின்ன ஏமாற்றம். 10 வருஷம் காத்திருக்கிறது வந்து பெரிய ஏமாற்றம். காலம் அனுமதித்தால் அந்த 10 வருஷம் காத்திருப்புக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடந்த மிகப்பெரிய ஏமாற்றம் ஒன்றை நான் பதிவு செய்வேன், காலம் அனுமதித்தால். இந்த கேள்வியை நீங்கள் வச்சுங்க. ஒரு கால் நான் வந்து மறுபடியும் இயக்குனராகி ஒரு இயக்குனருங்கிற மறுபடியும் காதல் கோட்டை மாதிரி ஒரு படத்தை கொடுத்து உங்கள்கிட்ட வந்து பேசணுன்னா இந்த கேள்வியை கேளுங்க. அந்த 10 வருட காத்திருப்பு காதல் எப்படி ஏமாற்றும் என்பதற்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். உங்களோட டைம் ஒதுக்கி நாங்கள் கேட்டோன்னே வந்து எங்களுக்காக காதல் கோட்டை பற்றி பேசினதுக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக வந்து நிறைய பேட்டிலாம் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரிலாம் வெளியில் போய் நிறைய விஷயங்கள் நான் பேசுனதில்லை. இன்றைக்கி நான் பேசியிருக்கேன். இந்த பேட்டி எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்களுடைய நேயர்களால் ரசிக்கப்படும்னு தெரியாது. பட் என்கிட்ட பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஜெனரேஷனுக்கு நான் என்னை அறிமுகப்படுத்தி கொள்ளவில்லை. அந்த ஜெனரேஷனுக்கு நான் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன். ஆனால் நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். அதற்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு காலமும் இறைவனும் உதவ வேண்டும். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.